எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த சுமாரான கதைய கேட்க வந்த எல்லாருக்கும் சூப்பரான காலை வணக்கம். இருங்க, இந்த வீடியோ எண்டுல ஒரு சூப்பரான கதை இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணி அத கேளுங்க. ஓஹோ! ரூ. 500 நீ எதிர்பார்க்குறியா? டேய் அவர் குடுக்கறத குடுக்கட்டும்டா. ஏலே, நீ எதுக்குடா அங்கே வந்த? சும்மா தான் வந்தேன். சும்மா தானா? வீட்டில் வச்சு அசியப்படுத்துறது பார்த்தாதுண்டு கடையில் வச்சு அசியப்படுத்த வந்தாங்க. ரெண்டு வேலையை சரவணா, இவனுக்கு என்னடா அங்கே வேலை? இல்லப்பா, வியாபாரிங்க கிட்ட பேசுறதுக்கு நான் தான் செந்தில வர சொன்னேன். பேசாச்சா? ஆ, பேசிட்டோம்லண்ணே. ஆ பேசிட்டோம். பேசாச்சுண்டா அவங்க ரெண்டு பேர்த்தையும் கிளம்ப சொல். இல்லை சரவணா, அப்பா இவங்க பேச்செல்லாம் கேட்காதடா. உன்னை கெடுத்து குடிச்சோர் ஆகிப்பிடுவாங்க. என்னடா? அப், அ, இல்லப்பா ஒன்றும் இல்லை. ஏய், ஏண்டா என்னமோ கேட்க வந்தவன் இப்போ கேட்காம கம்மிட்டு வருவேன். வந்துப்பா, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். எதுக்குடா? இல்லப்பா, மயிலுக்கு gift வாங்கி கொடுக்கணும். அப்படியா? இந்தடா 1000 ரூபா இருக்கு, போதுமா? அண்ணன் ஏன்டா இப்படி இருக்கு? நம்ம கடையிலேருந்து பணம் எடுக்கிறதுக்கு அம்புட்டு யோசிக்குது. அதானா எனக்கும் புரியல. எப்படியும் சம்பளம் கொடுக்க மாட்டாரு. அப்பப்போ 500, 1000ன்னு ஆட்டையை போட்டால் தானே செலவு பண்ண முடியும். அனுபவம் பேசுது போல. அஃப்கோர்ஸ். ஆ, அப்பா கிட்ட கேட்டு பணம் வாங்கி அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு gift வாங்கி தரலான்னு அண்ணன் சொல்லுச்சு. அப்பா கொடுப்பாருங்கிற? வாய்ப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனால் கேட்கறது அவரோட அன்பு மகங்கிறதுனால கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கரெக்டுண்ணே, ரொம்ப கரெக்டு. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு அட்டகாசமான சூப்பரான கதையை பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கு என்ன கதைனா, இன்னைக்கு மதம் மாற்றத்தை எவ்வளோ பெரிய முட்டாள்தனன்றதை பற்றி தான் இந்த கதையில் நம்ம ரொம்ப காமெடியாக சூப்பராக வந்து சொல்லியிருக்க போகிறோம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மந்திரி வந்து பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சேர்ந்தவர், ரொம்ப அறிவாளி. இதை பார்த்த மன்னர் நம்மளும் வந்து அவன் மதத்துக்கு மாறிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளும் ரொம்ப வந்து புத்திசாலித்தனமாக இருப்போம்னு சொல்லிட்டு, டே மந்திரி ஒரு பெரிய சாமியாரை கூட்டாடா, நானும் உன் மதத்துக்கு மாறலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இதை சபையில் கேட்ட எல்லாருக்கும் வந்து ஒரே சாக்கு. டே என்னடா சொல்கிறேன், இந்த மன்னர் ஒரு பைத்தியக்காரனாக இருப்பானான்னு கேட்குறப்ப, இல்லை நீ ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கேன், அப்போ மதத்துக்கு வந்தால் நானும் ரொம்ப புத்திசாலித்தனமாக ஆகிடுவேன்னு அப்படியே ஒரு நம்பிக்கையில் சொல்ல உடனே நம்ம மந்திரி, டே இதெல்லாம் வேணாண்டா, நீ ஏற்கனவே நல்ல மனுஷனாக இருக்கு, அப்படியே இரு, மக்களை நல்லா பார்த்துக்கோ, அது போதும்டா அப்படின்னு சொன்னவொடனே, இல்லைடா அதெல்லாம் கேட்க மாட்டேன், நான் சொல்கிறது நீ செய் அப்படின்னு சொன்னவொடனே, என்னடா இவன் கிட்ட ஒரு பெரிய தலைவலியாக போச்சுன்னு சொல்லி அப்படியே சரிவா உன ஒரு சாமியார் கிட்ட நான் கூட்டிட்டு போகிறேன்ட்டு அப்படியே ஆத்தங்கரை ஓரமாக கூட்டிட்டு போக, அந்த நேரத்தில் மொத்தம் கழுதியை வந்து பிடிச்சி இழுத்துக்கினே இருப்பான். அவனை கூப்பிட்டு மன்னர், டே அந்த கழுதையை ஏன்டா டார்ச்சர் பண்ணுறேன், என்னடா பண்ணுறேன்? இல்லைம்மண்ணா, இந்த கழுதையை இந்த தண்ணியில் போட்டு தேய்ச்சுன்னா இந்த கழுதை குதிரையாயிடும், அதுக்கடுத்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்கிறப்ப, டே முட்டா பையலே எப்படா கழுதை குதிரை ஆகும்னு அப்படியே ஒரு நக்கலாக மன்னர் சிரிக்க, இதை கேட்ட மந்திரி, இதே தான் நானும் சொன்னேன், நீ எப்படி என் மதத்துக்கு வந்த நீயே வந்து ரொம்ப புனிதமாக ஆகிடுவேன், நீ நினைப்ப நீ இருக்கிற மதமே புனிதம் தான், இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் மன்னான்னு சொன்னேன்னே நம்ம மன்னருக்கு சமட்டியில் அடித்த மாதிரி சர்ன்னு உரைக்கும். இதே மாதிரி தான் நம்ம ஊரில் தேவையில்லாமல் காசுக்கு மதம் மாற்றின்னு இருக்கானுங்க. அட பேவிங்களா.